ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் இந்த 40 நாளாவது நிறைவு நாளிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் ஜான் மார்க் அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணைவியாருக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மற்றும் போதகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு 40 நாள்ல வந்து கலந்துக்கிட்டீங்க? இவ்வளோதானா? நான் கேட்காம இருந்திருக்கலாம். சரி, இல்லை உங்களுக்கு கை வரலையா? இல்லைண்ணா தூக்குறதுக்கு கை வரலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய சபையில் நடக்கிற 40 நாள் கூட்டங்கள் மேக்சிமம் கடைசி நாள் வந்து என்ன தான் பேச வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு வருஷம் 23வது வருஷம் மட்டும் நான் ஆந்திரா ஊழியத்துக்கு போயிருந்தப்ப நான் வர முடியல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்களெல்லாம் நான் திரும்பி பார்க்கிறேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னை வச்சு நடத்தின போது திரளான கூட்டம் அந்த மீட்டிங்கில் வந்துருந்தது. இப்போ என்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். 40 நாளில் நீங்கள் என்ன ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? புதுசாக ஒன்றும் கற்றுக்கல. சோதரம் தாழ்மையை கற்றுக்கிட்டீங்களா? பரிசுத்தத்தை கற்றுக்கிட்டீங்களா? வசனத்தை கற்றுக்கிட்டீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்கறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறாங்கன்னா அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதே சமயத்தில் நம்ம உபவாச கூட்டம்னு சொல்லும்போது அது பெரிய ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்னா பெரிய வல்லமையான சபை இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமானவங்க நீங்களாம். ஹல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிற ஒரு சபைனா அக்கினி சபையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். அதனால் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 57வது வசனத்தை வாசிக்க கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான எழுப்புதலின் காரியங்களை நடப்பிக்க போகிறார். பிரபலமான ஊழியர்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்க போதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. அதில் ஒன்று தமிழ்நாடு, ஒன்று ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகும்பொழுது பலத்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆஃப்டர் த 40 days, எபேசியர் 3:20 இந்த மாச வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அதிகமாக ஹல்லேலூயா மிகவும் அதிகமாக உனக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். சபையிலே வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரா. சரி, நம்ம செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம். ம் 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 ம். ஆமென். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் இதுதான்.
40 நாள் உபவாசத்தின் போது ஆவியானவர் உனக்கு விரோதமாக, சத்துருக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசை, விரோதமாய் போராடுகிற ஆவிகளுக்கு விரோதமாய் அவர் என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே ஒரு ஜெய கொடியை கர்த்தர் ஏற்ற போகிற எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான கிருபைகளை தேவன் செய்ய போகிறார். ஜெய கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது, வெள்ளம் போல சத்துரு வருகிறார். ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அழிவுகள். இன்னைக்கு சத்துரு குடும்பங்களை அழிக்க நினைக்கிறான், சபையை அழிக்க நினைக்கிறான், ஊழியங்களை அழிக்க நினைக்கிறான், ஊழியக்காரர்களை அழிக்க நினைக்கிறான், விசுவாசிகளை அழிக்க நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார், ஜெய கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவர் தேவனாயிருக்கிறார். இந்த 40 நாள் உபவாசத்துல சபை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெயம் என்று சொல்லும் பொழுது பல வகை அர்த்தம் உண்டு. ஜெயம் என்பது விக்டரி, ஜெயம் என்பது சக்சஸ், ஜெயம் என்பது கான்கர். ஜெயிக்கிறவங்களாக மட்டும் இல்லை, நம்ம வெற்றி பெற்றவங்களாக மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைகள், பிசாசு கொண்டு வருகிற தடைகள், நமக்குள்ள இருக்கும் தடைகள், நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகள், ஊழியம் செய்ய முடியாதபடி தடைகள், எழும்ப முடியாதபடி தடைகள். ஒரு பக்கம் தடை இருக்கிறது, மறுபக்கம் போராட்டங்கள், மாந்திரிகங்கள், செய்வினை கிரியைகள், வில்லை சூனியத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் போராடுகிறது. அது ஒரு போராட்டங்கள். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில விழத்தைகளுகிற கிரியைகள், சோதனைகள் எல்லாம் நம்மளோடு போராடுகிறது, விரோதமாய் போராடுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது பாடினா, ஆனா எல்லாருக்குள்ளயும் ஒரு மாதிரி சோம்பலா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஆவியில தான் நான் சொல்றேன், ஆவியிலே அனலாயிரு. ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாயிரு. சபை அக்கினியா இருக்கணும். எப்போது தேவ பிள்ளைகள் அக்கினியா இருக்கணும், ஜெப அக்கினியா இருக்கணும், துதிக்கிற அக்கினியா இருக்கணும், ஊழியம் செய்வதில் நீ அக்கினியா இருக்கணும். உன்னை அக்கினியாக தேவன் மாற்ற விரும்புகிறார். அக்கினியை அவித்து போடுகிறது அல்ல. வர்ற அக்கினியை, அபிஷேகத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? அவித்து போட்டு விடுகிறோம். ஃபயரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபயர்லாம் எப்படின்னா, காஃபி கொடுக்கலன்னா தான், ஒய்ஃபு காஃபி கொடுக்கலன்னா அன்னைக்கு ஃபயரு. அந்த ஃபயரை நான் சொல்லல, ஆவியின் ஃபயர். ஹல்லேலூயா. அபிஷேக ஃபயர். ஹல்லேலூயா. எழுப்புதலின் அக்கினி போடப்படணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட மாட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்துல கதிரிக்கு போயிட்டு வந்தேன். பாமர மக்கள் ஆந்திரால ஊழியத்துக்கு எப்படி ரிசீவ் பண்றாங்க தெரியுமா? வல்லமைய எப்படி ரிசீவ் பண்றாங்க? தீர்க்க தரிசனத்தை எப்படி ரிசீவ் பண்றாங்க தெரியுமா? அபிஷேகத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளுக்குரிய செய்தியானது எப்படி சத்துருவின் போராட்டத்தில் இருந்து நாம் ஜெயிப்பது. இந்த 40 நாட்கள்ல இந்த முக்கியமாக இந்த நாட்கள்ல பயங்கரமான யுத்தங்களை நாங்க பார்க்க முடிகிறது. பயங்கரமா ஜனங்களுக்குள்ள பல யுத்தங்கள், போராட்டங்கள், வியாதி போராட்டங்கள் ஒரு பக்கம். நான் கதிரி ஊழியத்தை முடித்து விட்டு வந்த பொழுது எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு யூடியூப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னன்னு தெரியல பிரதர், ஒரே வயிற்று வலி, ஒரே லூஸ் மோஷன் போய்கோட்டு இருக்கிறது டீச்சர். கடிய காலையில் ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க, அவங்க மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு கூட்டம் நாங்கள் நடத்தணும். நான் ஊழியத்திற்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த பிள்ளைகள் மிகவும் ஃபோன் பண்ற. காலையில் விடிய காலையில் ஃபோன் பண்ண, பிரதர் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? நான் சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு, பயமா இருக்குது, கை நடுக்கமா இருக்குது. நானும் என் மனைவியும் அதுக்கு பிறகு செபித்தோம், விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். போராட்டம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மாந்திரியத்தின் வல்லமைகள் போராடுகிறது. இன்றைக்கு சபையை அழிக்க நினைக்கிறது. சபை ஊழியக்காரர்களை அழிக்க நினைக்கிறாங்க, குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன். அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்களை ரட்சிக்கும்படி நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களை காக்கும்படி நான் உங்களோடு இருக்கிறேன். எந்த தீய சக்திகளும், எந்த பொல்லாத சக்திகளும், எந்த இடத்துல பார்த்தாலும் மாந்திரிகம், எங்க திரும்பினாலும் மாந்திரிகங்க, எந்த இடத்துல போனாலும் எந்த ஊழியக்காரர்களுக்கும் அப்படி நடக்கிறது. எத்தனையோ தீய சக்திகள். நான் 18ஆம் தேதி கதிரியிலே நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசினேன். அந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு பாஸ்டர் அநியாயத்துக்கு இறந்து போனார். இப்போ எனக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிருந்த பொழுது நான் கரெக்டாக சொன்னேன், அவர் இது வந்து ஆக்சிடென்ட் இல்லை, கொலை, கொலை. பயங்கரமான உலகத்திலே சத்ரு எங்க போனாலும் சத்ரு தான். ஆனால் அந்த சத்ருவின் கிரியைகளிலிருந்து நம்மை ஜெயிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகள் சத்ருவோடு போராடுகிறார்கள், விக்கிரக ஆவிகளோடு போராடுகிறார்கள், மாந்திரிகத்தோடு போராடுகிறார்கள், இச்சை ஆவிகளோடு போராடுகிறார்கள், அந்தகார சக்திகளோடு போராடுகிறார்கள், செய்வனை வல்லமை கிரியைகளோடு போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த 40 நாளிலே உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை ஜெயிப்பார், சாபத்திலிருந்து நம்மளை ஜெயிப்பார், அசுத்த கிரியைகளிலிருந்து நம்மை ஜெயிப்பார், அந்தகார வல்லமைகளிலிருந்து நம்மை ஜெயிப்பார். நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷீக கிரியைகளிலிருந்து நம்மை ஜெயிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எப்படி நாம் ஜெயம் பெறுவது, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது எப்படி போராட்டத்திலிருந்து நாம் ஜெயம் பெறுவது. போராட்டத்திலிருந்து நமக்கு வருகிற போராட்டங்கள் என்ன? முதலாவது போராட்டம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொடு. ஆமென்.
இந்த இடத்துல மாம்சத்தின் ஆவி, மாமிசமும் ஆவியும் போராடுகிறது. இன்னைக்கு நிறைய பேரோட போராட்டங்கள் இருக்கிறது. இச்சை ஆவிகள் போராடுகிறது, விபச்சார ஆவிகள் போராடுகிறது, அசுத்த வாழ்க்கை மக்களோடு போராடுகிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான், போராட்டம் தான். ஒரு குறிப்பிட்ட பெண் நல்ல அபிஷேகத்தில் ஆவியிலே நிறைந்தால், வெள்ளூர் கூட்டத்தில் முதல் கூட்டம் எனக்கு அதான். அப்போ அந்த சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சோன்னு. நான் கூட நினைச்சேன், ரொம்ப அக்கினியா இருக்காள் அந்த பெண் அப்படின்னு, வாலிப பெண். அடுத்த நாள் அவ சொல்றா, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால பரிசுத்தமா ஜெபிக்க முடியல, தேவ வல்லமையில என்னால பாவ கரைகளிலிருந்து வெளிவர முடியல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்வது அதுதான். அந்த ஆவிகள் நம்மளோடு போராடதான். பாவத்தை விட்டு நம்ம விலகி போனாலும் சில மாமிச கிரியைகள் நம்மளோடு போராடுகிறது, மாமிச எண்ணங்கள் நம்மளோடு போராடுகிறது, சிந்தையிலே போராட்டங்கள் வருகிறது. 1 பேதுரு 2:11 போர் செய்கிற மாம்சத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நம்மோட போராடு செய்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனத்திலே பவுல் அதோடு போராடுகிறார். விரோதமாக, அவர் மனசுக்கு விரோதமாக போராடுகிற போராட்டக்கு வேறொரு பிரமாணத்தை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். எவன் அவயங்களிலே அதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் விடுதலை ஆக்குவார்கள் என்று கேட்கிறார். ஆனால் அந்த பவுல் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் விடுதலை ஆக்க முடியாது. சில வேதனையான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பல இடங்களிலே ஆந்திராவுக்கு ஊழியம் செய்ய சென்றிருக்கிறேன், கர்நாடகாவில் ஊழியம் செய்ய சென்றிருக்கிறேன். சில சர்ச் மட்டும்தான் ஹோலி ஸ்பிரிட் சர்ச். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் சர்ச் இல்லாமல் நிறைய சர்ச் இருக்குது. இன்னைக்கு பெண்டிகாஸ்ட்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் சர்ச் கிடையாது. டன்ஸ் பேச மாட்டாங்க, கிஃப்ட் இருக்காது, கனியும் இருக்காது. ஹோலி ஸ்பிரிட் இல்லாத சர்ச்சுகள் இருக்குது இன்னைக்கு நிறைய இடத்துல. நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறேன், நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் அனுபவமே கிடையாது. ஹோலி ஸ்பிரிட்டை குறித்த இது கிடையாது. நிறைய சர்ச்சு ஏத்துக்கலங்க. ஹோலி ஸ்பிரிட்டை ஏத்துக்கிட்டாதான் நம்ம மாம்சத்திலிருந்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நாம் நிறைந்திருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாம் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மாமிச சிந்தை, பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். மாமிச சிந்தை என்பது என்ன? பாவ சிந்தை, அசுத்த சிந்தை, தீய எண்ணங்கள், அருவருப்புகள். இந்த எண்ணம் இது ஏன் வருது? நான் நிறைய பேர் பைபிள் படிக்காம விடுறேன். பைபிள் படிக்காம, ஜெபிக்காம, ஆவியானவரோட இல்லாம இருக்கும்போது மாமிசம் உள்ள வர ஆரம்பிக்கும். எப்ப மாம்சம் வருதோ அன்னைக்கு பிசாசு உள்ள வந்துடுற, பாவம் உள்ள வந்துடுது, இச்சைகள் உள்ள வந்துடுது, அசுத்தங்கள் உள்ள வந்துடுது, அருவருப்புகள் உள்ள வந்துடுது, கரைகள் ஆகிவிடுகிறது. நம்முடைய சிந்தையில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஆவியானவர் தேவை. மாம்ச சிந்தை அல்ல, ஆவியின் சிந்தை. அல்ல, கிறிஸ்துவை பற்றிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவை. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சிந்தையே கிடையாது. இன்னைக்கு உலக பிரகாரமான சிந்தை நிறைய பேருக்கு. எங்க போலாம், எந்த இடத்துக்கு போலாம், மாலுக்கு போலாமா, இந்த சாப்பிடலாமா, சனிக்கிழமானா, அதுதான் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு சிந்தை. சில பிள்ளைகளுக்கு நல்ல சினிமா பார்க்கணுங்கிற சிந்தை. உலக சிந்தைகள் இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்குது. காரணம் என்ன? செல்போன் பார்க்கறதுனால உலகம் வந்துடுது உள்ள. அந்த சிந்தையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும். 1 பேதுரு 1:13 சொல்லுகிறார், அறமனத நீ கட்டி கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஆவியானவரோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சிந்தைகள், நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தைகள், நமக்குள்ள போராடி கொண்டிருக்கிற குழப்பத்தின் ஆவிகள், இந்த மாம்சம் உள்ள வரும் பொழுது போராடுகிறது நம்மளோடு. சில பிள்ளைகளால பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு போராட்டங்கள். ஒரு சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள், நல்ல ஊழியெல்லாம் செய்வாங்க, ஆனா அவங்களால மேற்கொள்ள முடியாது. போராடிக்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் போராடிக்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் அந்த பாவங்களோடு போராடிக்கிட்டே இருப்பாங்க, கெட்ட எண்ணங்களோடு போராடிக்கொண்டே இருப்பாங்க. அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும். அதற்கு ஆவியானவர் நம்முடைய சிந்தைக்குள்ள இருக்கணும்.
இயேசு நம்ம சிந்தைக்குள்ள இருக்கணும். நம்முடைய கனெக்ஷன் தேவனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கனெக்ஷன் ஆவியானவரோடு இருக்கணும். வேத வசனத்தோடு கனெக்ட் பண்ணி இருக்கணும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை ஆண்டவர் தருவார். உங்க சிந்தைக்குள்ள இருக்கும் கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். பவுல் ஒரு அருமையான விளக்கம் ஒன்றை சொல்லுகிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளும்படி எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஒன்று சொல்லுகிறார், ரட்சணியத்தின் தலை சீரா. ரட்சிப்பு ஹெல்மெட் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவை. உன் ஆத்துமால ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா மைண்டுக்குள்ள தேவையில்லாததெல்லாம் வருது. இன்னைக்கு செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன். சில நேரங்களில் பிசாசு மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பான். சில நேரங்களில் இந்த மைண்டு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். சத்தியத்தை நிறைய பேருக்கு அறியல. இன்னைக்கு ஞானஸ்தானம் நான் என்னன்னு அறிஞ்சு கொள்ளல, ரட்சிப்புன்னு அறிஞ்சு கொள்ளல, கிறிஸ்துன்னா அறிஞ்சு கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேரு சிந்தையில பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். நிறைய பேருடைய சிந்தைகளிலே மாமிசம் வேலை செய்கிறது. ஒரு சமயம் நான் டெல்லிக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு வீட்டிலே நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அவங்க ஃப்ரீ ஆனவொன்னே ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்திருக்கிறார். அவங்க ஃப்ரீ ஆனவொன்னே அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் போகவே இல்லை. 3 மணி நேரம் ஆச்சு. ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு நான் போனேன். நான் போகிறேம்மான்னு போயிட்டேன். அப்போ ஃபோன் திருப்பி நான் போட்டேன் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. போட்டு அதுக்கப்புறமும் ஓடிட்டு இருக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த அம்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, ஞானஸ்தானத்தை பற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிவில்லை. தேவ சத்தியத்தை பற்றி தெளிவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் தெளிவில்லாமல் வாழ்கிறார்கள். இன்னைக்கு ரட்சணியத்தின் தலை சீரா உனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ரட்சணிய தலை சீரா உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கிறது. உன் ஆவியை கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்க சிந்தையை கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்க சிந்தைகளிலே எந்த பாவமும் உள்ளே நுழையாதபடிக்கு, இந்த சிந்தையில எந்த தவறான கிரியைகளும் எந்த பாவமும் உள்ள போகாதபடிக்கு ஆண்டவர் காக்கிறவராய் இருக்கிறார். அது அந்த ரட்சணியத்தின் தலை சீரா தேவ பிள்ளையே உனக்கு வேண்டும். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, salvation of ஹெல்மெட். அல்லேலூயா. ஒரு வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் எவ்வளோ அவசியமோ கட்டாயமோ, அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கோ, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கோ, ஒவ்வொருத்தருக்கோ இந்த ஹெல்மெட் தேவை. அல்லேலூயா. அது உன் சிந்தையை கட்டுப்படுத்தி விடும். வசனத்தினால் நீ கட்டப்படுவாய். ஆவியானவர் உன்னை எப்பொழுதும் கட்டி வைத்திருப்பார். ஆவியானவருக்குள்ள நீ கட்டப்பட்டிருப்பாய். சத்தியத்திற்குள் கட்டப்பட்டிருக்கா. வேண்டாத போதனைகளுக்குள்ள, வேண்டான தவறான போதனைக்குள்ள, ஏவாள் பிசாசின் போதனைக்குள் கட்டப்பட்டிருந்தார். இன்றைக்கு நிறைய பேர் உபதேசத்துல கட்டப்பட்டுறாங்க. நிறைய காரியங்கள்ல கட்டப்பட்டிருக்கிறாங்க. நான் ஆந்திராவுக்கெல்லாம் போன பொழுது அங்க நிறைய பேருக்கு நிறைய சர்ச் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் உன் சிந்தைய ஹல்லேலூயா எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் சிந்தையில ஆவியிலே ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்க சிந்தையில ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க சிந்தையில அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, இரத்தத்தினால் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அக்கினியினால் உன் சிந்தையை கட்ட விரும்புகிறார். எனக்கு தெரிந்த ஒருவர் என்கிட்ட ஜெபிக்க வந்தார். ஒரு சமயம் ஜெபிக்க வந்தார். அவருக்கு 40 வருஷமாக ஒரு அடல்ட்ரி மைண்டு, எப்பொழுதுமே பெண்களோடு விபச்சாரம் பண்ண வேண்டும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து கொண்டே இருக்குமா. 65 வயதாகிறது. ஏற்கனவே 25 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் அந்த கட்டிலே இருக்கிற பைத்தியம் ஆயிட்டாரு. வேலைக்கு போக முடியல, எதுக்குமே செய்ய முடியல. அப்ப ஜீசஸ் ரீடீம்ஸ் மீட்டிங் நான் காஞ்சிபுரத்தில் பேசும்போது அவர் வந்திருந்தார். இப்போ நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் ஒன்றும் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். அக்கினியில சுட்டரிச்சு போடும் ஒரு ஹெல்மெட் இவருக்கு போடம்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு விட்டேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த மகன் அன்னிலிருந்து விடுதலை ஆனார். இன்னைக்கு ஒரு சபை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உனக்கு ஹெல்மெட் தேவை. ஹெல்மெட்ல உனக்கு விடுதலை உண்டு. அது சாதாரண ஹெல்மெட் இல்லை. அது வண்டி ஓட்டுற ஹெல்மெட் நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா, ரட்சிப்பின் ஹெல்மெட். அது இன்னைக்கு தேவை. அப்பப்ப அலமாறுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, சபைக்கு போற மாட்டேங்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு அப்படியே ஓடிடுறாங்க. ஏன்?
சிந்தை அலமோதுது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில. உன் சிந்தை கட்டப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. உங்க சிந்தை கட்டப்பட்டு இருக்கணும். உங்க சிந்தையில ஒரு விடுதலை வேண்டும். உங்க சிந்தையில ஒரு ஜெயம் வேண்டும். இந்த கட்டுகள், இந்த போராட்டங்கள், இன்னைக்கு நிறைய பேர் மைண்டெல்லாம் போராட்டம் தான். எப்ப பார்த்தாலும் போராட்டம். யாக்கோபு சொல்றாரு, இருமடவும் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்ற. டபுள் ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய பேருக்கு டபுள் ஸ்பிரிட் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு, அசுத்த ஆவியும் இருக்குது. ஹல்லேலூயா. டெல்லிக்கு ஒரு சமயம் ஊழியம் செய்ய சென்றிருந்த பொழுது ஒரு பையன் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பான். கண்டினியூஸாக பேசுவான். பாஸ்டர் சொன்னார், ரொம்ப இடரெல்லாம் இருக்குது, இது கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்கன்னாரு. செபிச்சேன். ஆவியானவர் பேசினாரு, உனக்குள்ள நீ பேசுறது விக்கிரக ஸ்லோகம் அப்படின்னாரு. அப்படியே சுருண்டடிச்சு விழுந்தான். அதுக்கு பிறகு அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் வரல. ஒழுங்காக அந்நிய பாஷை பேசக்கூடிய கிருபையை தந்தார். அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது. அந்நிய பாஷை பேசணும். ஒவ்வொரு விசுவாசியும் நல்லா பேசணும். நான் ரொம்ப நேரம் பேசுவேன் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில வளரணும். நம்ம அந்நிய பாஷை மூலமா பிசாசின் கட்டுகளை உடைக்க முடியும். அந்தகார சக்திகளை உடைக்க முடியும். பொல்லாத ஆவிகளை உடைக்க முடியும். ஆனா அந்நிய பாஷை பேசுறது நம்ம ஆவியானவரோட இணைந்து பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில பேசினாதான் அந்நிய பாஷை பேச முடியும். சிலர் அசுத்தாவியும் பேசுது, வளரு பாஷை பேசுவாங்க. இன்னைக்கு சிலர் மாமிசமும் ஆவியும், சிலருக்கு ஆவியும் இருக்குது, பிசாசும் விரட்டுவாங்க, கட்டையும் உடைப்பாங்க. இப்படி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சு பார்ப்பான். என்கிட்ட ஒருத்தன் இருந்தான், நல்ல பிசாசு விரட்டுவான். நான் பிரசங்கம் பண்ணும்போது மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பிசாசை விரட்டின அந்த ஆவி அவனுக்குள்ள பூந்துச்சு. நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில ரெண்டு இருக்குது. நமக்குள்ள ஒரே ஒரு ஆவி தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அசுத்தாவி இருந்துச்சுன்னா இன்னைக்கு துரத்தி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே போல உலகம் ஆவி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. சினிமாவும் பார்த்துக்குவாங்க, சர்ச்சுக்கும் போய்க்குவாங்க, பாவமும் செஞ்சுக்குவாங்க, அசுத்தத்திலும் வாழுவாங்க. 6 நாள் அசுத்தம், 1 நாள் பரிசுத்தம். அல்லேலூயா. எல்லா நாளும் பரிசுத்தமா இருக்கணும். ஆவியில தொடங்குற நீங்க மாம்சத்துல முடிவு பெறக்கூடாது. மாம்சத்துல முடிவு பெறக்கூடாது. ஆவியில தொடங்குற நீ ஆரம்பத்துல எழுப்புதலும் தொடங்கினவங்க, ஜபனும் தொடங்கினவங்க, துதியினும் தொடங்கினவங்க, எழுப்புதலுக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு விழுந்து போய், மாம்சத்துல விழுந்து போய், ஆசை பண பேராசையில விழுந்து போய், அசுத்தத்துல விழுந்து போய், பெண் ஆசையில விழுந்து போய், பல விதமான பாரம்பரியத்தில் விழுந்து போய் பழைய வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் திரும்பி போற வாழ்க்கை அல்ல. தேவ பிள்ளையே, மாமிசத்தை அழித்து போட்டு ஆவியிலே அனல் கொண்டிரு. அல்லேலூயா. ஆவியானவரை முழுமையாய் பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீ ஜெயம் பெறுவாய். உனக்குள்ள இருக்கிற தடைகள் உடையும், உனக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள் உடையும், பாவ கட்டுகள் உடையும், உடைத்து போடுவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியின் சிந்தை ஹெல்மெட் தேவை. வசனத்துல கட்டப்பட்டு தெளிந்த புத்தியா இருக்கணும். இந்த தெளிந்த புத்தினா என்ன? சோபர் மைண்ட், கிளியர் மைண்ட். லேகியோனுக்குள்ள பிசாசு வெளியே போன போது அவன் கிளியர் மைண்ட் ஆனான். இன்னைக்கு அதுதான் முழுமையான ஒரு விடுதலை. நீங்க நிறைய விசுவாசிகளை பார்க்கும்போது தெளிவில்லாம இருப்பாங்க. ஆராதனைக்கு வந்தா கூட ஆராதனையில உட்கார மாட்டாங்க. தேவ செய்தியை கேட்கும் போது எங்கெங்கேயுமா நடந்துகிட்டு போறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்திருக்கிறேன். நமக்குள்ள தெளிந்த பக்தி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஞானத்தின் ஆவி, அறிவை உணர்த்துகிற ஆவி. அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவு உனக்குள்ள வரும்பொழுது எல்லா மாம்சத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அதனால உங்க சிந்தைய ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடுத்துடுங்க. உங்க இருதயமாகி மாமிசம் உள்ள வராதபடி அதை அழித்து போட்டுருங்க. ஆண்டவர் பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். நீங்க ஜெயிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சத்துருவை ஜெயிப்பீங்க, போராட்டங்களை ஜெயிப்பீங்க, அசுத்தத்தை ஜெயிப்பீங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும்படி ஆண்டவர் செய்வார்.
இரண்டாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:8 படிமா. சொல்லு. போதும். இந்த இடத்துல பிசாசின் கிரியைகளை எப்படி நாம் ஜெயிப்பது? இன்றைக்கு நிறைய தாக்குதல் வருகிறது. விசுவாசிகளை அநேக தாக்குகிறது, வியாதிகள் தாக்குகிறது, குடும்பத்தையே தாக்குகிறது, மாந்திரிகங்கள் தாக்குகிறது. அநேக பிள்ளைகள் அதன் நிமித்தம் இருளுக்குள்ள போயிடுறாங்க, கட்டுகளுக்குள்ளே வாழுகிறாங்க, விடுதலை பெறாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நாம் எப்படி ஜெயிப்பது? சத்துருவை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். அப்பதான் நம்ம ஒரு பூரணமான வாழ்க்கைக்குள்ள வர முடியும், சபை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சபையோடு பிசாசு யுத்தம் பண்ணுகிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, மீகாவேலும் தேவதூதரும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், அவர்களை ஆனால் மேற்கொள்ளவில்லை. இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெயிக்க முடியல. சர்ப்பம் என்று சொல்லும் போது யார்? பிசாசு. ஆனால் இந்த 7வது வசனத்தில் மீகாவேலும் அவருடைய தேவ தூதர் என்று எழுதுகிறார். அதுதான் பரிசுத்தவான்கள். இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் எதை குறிக்கிறது என்றால், இந்த வலு சர்ப்பமானது சபையை தாக்குகிறார், சபையின் விசுவாசிகளை அழிக்க நினைக்கிறான். அதுங்க உற்பத்தி ஆகுறதுக்கு முன்னாடியே அழிச்சு போட்டுறான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரோமன் கேத்தலிக்ல கேட்டீங்கன்னா அது மரியாள் என்று சொல்லுகிறார்கள். தவறான உபதேசம் அது. இந்த 12ஆம் அதிகாரம் தேவனுடைய சபையை குறித்து பேசுகிறது. இந்த குழந்தை என்று சொல்வது சபையிலே உருவாகக்கூடிய பரிசுத்தவான்கள், சபையிலே உருவாகுகிற தேவனுடைய பிள்ளைகள், சபையிலே உருவாகிற தேவன் மோசேயை போல உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் பிசாசானவன் அந்த கருவிலை அழிக்க நினைக்கிறான். இன்னைக்கு உருவாகிறது, விசுவாசிகள் உருவாகிறார்கள், ஆனால் பிசாசு என்ன பண்றான்? அவங்கள அழிச்சான், அவங்கள பின் தொடர்ந்துகிட்டே இருக்கிறான், அவங்களுக்கு உபத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அவங்களுக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, அவங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறான், சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விட மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போறாங்க, பழைய ஜீவியத்துக்குள்ள போறாங்க. சிலருடைய வாழ்க்கை நரகத்துக்கு போய் விழுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறார்கள். அதுதான் 12ஆம் அதிகாரம். ஆனால் இந்த சர்ப்பத்தோடு மீகாவேல் பெரிய தேவதூதன் அவர்தான். அந்த தூதர்கள் போராடுகிறார்கள், பரிசுத்தவான்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு சபைக்காக பாஸ்டருங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவாஞ்சலிஸ்டுங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்காக மற்ற மெய்ப்பர்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும், அவங்க ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்க ஆத்துமா சீரழிஞ்சு போயிடக்கூடாது என்று உருவாக வேண்டும் என்றார். ஆனால் அநேக நேரங்கள் அவங்களோட யுத்தம் பண்ணுகிறான். இன்னைக்கு சபையோடு யுத்தம் பண்ணுகிறான். வான மண்டலத்தில் இருக்கிற சொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. இங்க உருவாக முடியாதபடிக்கு, இன்னைக்கு விசுவாசிகள் உருவாக முடியாதபடி, சபையிலே ஆத்துமாக்கள் உருவாக முடியாதபடிக்கு இன்னைக்கு சத்துரு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சபை தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சபை ஜெயிக்கும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். அவர் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா நீசியாய் இருக்கிறார். தேவ பிள்ளையை நீ ஜெயம் பெற முடியும் செய்வேன். நம்முடைய யுத்தம் எல்லாம் ஜபம்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு நம்மளோட யுத்தம் பண்ணுவான், ஆனால் அவன் ஜெயிக்கான். வசனம் சொல்லுகிறது எரேமியாட்ட, அவன் மேற்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீ ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 நீ ஜெயிப்ப. ஹல்லேலூயா. ஜெயிக்கும் ஜப வீரர்களா நீங்க இருக்கணும், துதி வீரர்களா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகள் ஜெபிக்கணும், இன்னைக்கு சர்ச்சு ஜெபிக்கணும், விசுவாசிகள் ஜெபிக்கணும், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக முழுவதும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று. என்னுடைய ஊழியத்தின் பாதையில பல கன்வென்ஷன்கள் மீட்டிங்க்கு போகிறது உண்டு. பல இடங்களுக்கு போகும் பொழுது பல நாள் உபவாசம் எடுத்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், வயிற்றுல எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்கும். என் மனைவி சொல்லுவா,
ஏன் இதெல்லாம் உபவாசம் எடுக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் உபவாசம் எடுக்கிறீங்க? ஆண்டவர் நடத்துவார். இல்ல ஜனங்க பாவம், ஜனங்க உருவாகணும், ஜனங்க விடுவிக்கப்படணும், ஜனங்க ரிவைவல் ஆகணும், அக்கினியா மாறணும், தேவனுக்காக வல்லமையா எழுப்பணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக முழுவதும் கர்ப்ப வேதனை படுறதான் சபை. அல்லேலூயா. ஊழியக்காரர் கர்ப்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா அந்த கர்ப்ப வேதனையை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறவர் உண்டு. சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் உங்களை பெற்றேன் என்று பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. நீ வசனத்தினால உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர், உருவாக்கி இருக்கிறார். ஆனா அந்த உருவாகுதுல சத்துரு விளையாடுறான். இன்னைக்கு நிறைய பேரோட விளையாடி கொண்டு இருக்கிறான். நீ உருவாகாதபடிக்கு, ரட்சிப்படைய முடியாதபடிக்கு, பரிசுத்தம் அடைய முடியாதபடிக்கு, எழுப்புதல் அடைய முடியாதபடிக்கு, சீசனாய் மாற முடியாதபடிக்கு, இன்றைக்கு சத்துருவானவன் கர்ப்பத்திலே உருவாகிற விதத்திலே இவங்க வளரக்கூடாது. இந்த விசுவாசி வளரக்கூடாது, விசுவாசத்துல வளரக்கூடாது, வசனத்துல வளரக்கூடாது, அவருடைய வார்த்தையில வளரக்கூடாது என்று சொல்லி அவன் பண்ணி வைத்து விடுகிறான். ஆனாலும் நம்முடைய ஜெபம் அந்நிய பாஷையில ஜெபிச்சீங்கன்னா அந்தகார வல்லமைகளை எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எதற்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இரவெல்லாம் நீங்க அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது அது ஒரு வல்லமை. எத்தனையோ கூட்டங்களுக்கு நான் செல்லுகிறேன், பல ஊர்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல தேசங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அந்தகார ஆவிகள் போராடும். ஆனால் அந்த ஆவியை கட்டுவதற்கு கிருபைகளை தந்திருக்கிறார். அதுதான் அந்நிய பாஷை வரணும். அந்நிய பாஷையோடு நீ ஜெபிக்கும் போது, ஆவியிலே நீ ஜெபிக்கும் போது அதை நீ கட்ட முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல எப்படி சத்துரு கிரியைகளை கட்டுவது என்பதை குறித்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. சத்துரு கிரியைகளை பற்றி பேசுவது. ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் ரொம்ப சீரியஸா உட்காந்துக்கிறீங்க, சிலர் ஒருன்னு உட்காந்துக்கிறீங்க. எப்படா இவன் முடிப்பான், எந்த நேரத்தில் முடிப்பான் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை. ஒரு ஸ்கூலில் ஃபேஷன் ஷோ வச்சாங்க. அதில் ஒரு பையன் எல்லாம் போட்டாங்க. ஒருத்தர் இயேசுநாதர் போட்டார், ஒருத்தர் ஏஞ்சல் போட்டாங்க, ஒரு பையன் வந்து பிசாசு வேஷம் போட்டான். அப்போ முடிஞ்சு போச்சு. அந்த வேஷத்தை கலைக்காமே வந்துட்டான். மழை அடிச்சுது. ஒரு சர்ச்சுக்கு ஓரத்தில் போய் நின்றுட்டான் அந்த பையன். அப்ப அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிறார். மின்னல போல சாத்தான் வருகிறான், கீழே விழுகிறான். அவன் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் அவன் அப்படியே வேஷம் போட்டு இருக்கான். அவனை பார்த்தவனே இவருக்கு அப்படியே அப்படின்னு அங்கெல்லாம் இருக்கிறவன், அப்பா சரியான ப்ராஃபிட்ப்பா பாஸ்டர், அப்பா என்ன சரியான ஊழியக்காரர்ப்பா, கரெக்டாக சொல்லிட்டா இருப்பார், நேருக்கு நடியாக வந்துச்சு பாருவார். எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க, சிதற போட ஆரம்பிச்சு. ஐயோ பிசாசு வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, எல்லாம் ஓடுறாங்க. அப்ப ஒரு பெரியவர் அப்படியே விழுந்துட்டாரு, நெஞ்சு வலி வந்து ஐயோ 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 ஐயோ. அப்ப அந்த பிசாசு வேஷம் போட்ட அந்த பையன், அங்கிள் அங்கிள் அங்கிள், தாத்தா தாத்தா. அவன் சொன்னான், என்ன பிசாசு என்ன ஒன்றும் பண்ணிடாத, நான் கெட்டவன் தான், அயோக்கியதான், நான் விட்டுறாது. அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுது நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கிறோம். கலைச்சிருவோண்டா. அந்த மாதிரி நம்ம ஜெயம் பெறணும். அல்லேலூயா அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிவரணும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவங்க ஜெயிக்கிறார்கள். எப்படி ஜெயிக்கிறார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் எப்படி ஜெயிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தார். முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அது தூய ரத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் அதிகாரம் நமக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருவை ஜெயிக்கிறதற்கு 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். வல்லமையின் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமே நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அதிகாரம் சாதாரண அதிகாரம் அல்ல. அவர் இயேசுவின் ரத்தம், அது தெய்வத்தின் ரத்தம், அது தெய்வீக ரத்தம், அது உடன்படிக்கை ரத்தம். அந்த ரத்தத்தில் நமக்கு மீட்பு உண்டு, அந்த ரத்தத்தில் நமக்கு விடுதலை உண்டு, அந்த ரத்தத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம், நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிற ரத்தம். அது மட்டுமல்ல, அந்த ரத்தம் வந்து நன்மையானதை பேசுகிற ரத்தம். அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அது விலையேற பெற்ற ரத்தம், உனக்காக ஜீவனை கொடுத்த ரத்தம். அந்த ரத்தத்துல மீட்பு உண்டு.
அந்த ரத்தத்தை நீ பூச வேண்டும், அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும், அந்த ரத்தத்தை அறிக்கை பண்ண வேண்டும். அந்த ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை நீ அறிக்கை பண்ணும்போது உன் வீட்டில் எந்த தீய சக்திகளும் உள்ள வராது, எந்த பொல்லாத ஆவிகள் வராது, எந்த மாந்திரிகம் வராது, எந்த சாபம் வராது. உன் வீட்டை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுக்குடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லு, ஒவ்வொரு நாளும் சொல்லு. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மீட்பை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, விசுவாசிக்க சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எழுப்புதலுக்குள்ள நடத்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏசியில் நான் ஊழியம் பண்ணுவேன், வெறும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பேன். அவர் சொல்லுவார், அவங்க உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்த, பிரசங்கத்தில் அப்படியே தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்க சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்ம எப்போ பார்த்தாலும் தட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், வல்லமையாக எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, சாட்சியின் வசனம். இந்த சாட்சியின் வசனம் போட்டிருக்கதே பாருங்க, சாட்சியின் வசனம். வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சத்தியம் தான் முக்கியம். ஆனா இன்னைக்கு சத்தியத்தை நிறைய பேர் புறக்கணிக்கிற உண்டு, சத்தியத்தின்படி நடக்கிறது இல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. சத்தியத்தை விடுதலை ஆக்குகிற ஒன்றா இருக்கிறது, சத்தியமே நமக்கு ஜெயமா இருக்கிறது. இன்றைக்கு அந்த சத்தியத்தை நீங்க கை கொள்ளும் போது, சத்தியத்தின்படி வாழும்போது, அவருடைய வசனத்துல வாழும்போது, அவருடைய வசனத்துல ஜீவிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்துல நடக்கணும், சாட்சியா இருக்கணும். அன்னைக்கு நிறைய பேர் வசனம் பேசுறவங்க உண்டு. என் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். நான் பிரசங்கம் பண்ணனா ஏதாவது குறை கண்டுபிடிப்பான். என்ன சொல்லுவானா, பிரதர் இந்த வசனத்தை நீங்க விட்டுட்டீங்க பிரதர், இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம். நான் ஒரு தடவை சொன்னேன், அவனுக்கு ஒரு கொட்ட விரும்பினேன். அப்போதாவது அவன் தெரிந்துவான்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், பெருமை ஆவி, ஆவிக்குரிய பெருமை. அப்போ நான் சொன்னேன், ஏன் தம்பி, வசனம் பேசுறதுனால நீ பரலோகம் போயிட மாட்டேன், வசனம்படி நடந்தாதான் பரலோகம் போயிடுவேன். அதுக்கு பிறகு அவன் வசனத்தை என்கிட்ட பேசுறதே கிடையாது. தேவ பிள்ளையே, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, இந்த வசனம் சொல்லு, இந்த வசனத்தோட கர்த்தர் பேசுறாரு எனக்கு அப்படின்வான். அந்த வசனத்தின்படி வாழ நீ தெரிந்து கொண்டினா நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. வேத வசனம் எதுக்கு கொடுத்திருக்குன்னா, அது சத்திய வசனம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வசனம். ஹல்லேலூயா. அது இருபுறம் உள்ள கற்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. அந்த பட்டயம் எப்படியும் வேலை செய்யும். வசனத்துல வல்லமை இருக்கிறது, வசனத்துல அதிகாரம் இருக்கிறது. வேத வசனம் தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை அசட்டை பண்றவங்க இருக்கிறாங்க. இங்க யூடியூப் மெசேஜ் எல்லாம் நாங்க போட்டோம்னா 5 நிமிஷத்துக்குள்ள மெசேஜை அனுப்புங்கன்றாங்க. ஒரு செகண்ட் மெசேஜ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 1 மணி நேரம் மெசேஜ், அரை மணி நேரம் மெசேஜ், நான் இதை கொடுத்தது இதை ரிலே பண்ணுறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டைம் இல்லை அவங்களுக்கு. வசனத்தை அசட்டை செய்கிற ஜனங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்காத ஜனங்க இருக்கிறாங்க, செவி கேட்காத ஜனங்க இருக்கிறாங்க. அநேகருக்கு இன்னைக்கு வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை, வசனத்தை வாழ விரும்பவில்லை, வசனத்தோடு ஜீவிக்க விரும்பல. வசனம் கசக்குது நிறைய பேருக்கு, வசனம் புளிக்குது நிறைய பேருக்கு. இன்றைக்கு வசனம் தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. அந்த வசனம் உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணு, வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் கைக்கொள்ளு, அந்த வசனத்தின்படி நட, அந்த வசனத்தின்படி வாழு, விசுவாசத்தோடு வாழு, விசுவாசத்தோடு ஜீவி. அப்பொழுது நீ ஜெயிப்ப. இன்னைக்கு நிறைய விசுவாசிக ஜெயிக்கல, நிறைய பேர் தோத்து போறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, நிறைய மினிஸ்ட்ரி ஃபெயில் ஆகுது. காரணம் என்ன? இன்னைக்கு சத்தியம் கிடையாது. சபையில எல்லாம் பாட்டு தான், பாட்டு 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 பாட்டு. நானும் ஒரு வெரி குட் வர்ஷிப்பர், என் வீட்டில் பெரிய வர்ஷிப்பர். என்னுடைய மீட்டிங்கிலும் நான் நிறைய பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுறதுக்கு கிருபை, பாட்டு பாடுறது ஆண்டவருடைய பிரசன்னம். அதே சமயத்தில் சத்தியம் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது, சத்தியம் உனக்கு பலனாக இருக்கிறது. சத்தியத்தில் நீ வாழும்போது நீ ஜெயிக்க முடியும். நீ தோற்று போக மாட்ட சகோதரியை, நீ தோற்று போக மாட்ட. அந்த சத்தியத்தில் வாழ பழகிக்கொள்ளு, வேத வசனத்தில் வாழ பழகிக்கொள்ளு, வேத வசனத்தை பிராக்டிஸ் எடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்குறாங்க, வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவான் அபிஷேகத்தில் நிறையறவங்க உண்டு. ஆனால் அந்த வசனம் எதனால சொல்லப்பட்டிருக்குது? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு வாழாக்க
பார்க்காமல் தலையாக்குவார்னு சொல்லுவார். ஆனால் நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் மெசேஜ், வசனத்தை கவனிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி நடக்கணும். வசனம் உனக்கு தீபமா இருக்குது, காலுக்கு வெளிச்சமா இருக்குது. நீ எங்க போனாலும் வெளிச்சத்தை பார்க்க முடியும். இருள் உன்னை விட்டு அகண்டி போயிடும். ஜெயமுள்ள வாழ்க்கை உனக்கு தேவன் தருவா. ஹல்லேலூயா. ஆனா சகோதரியே, சகோதரனே, அன்பான பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு வாழுங்க, வசனத்துல ஜீவிங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரி கூட எல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வேத வசனம் இல்லை. நிறைய பேர்கிட்ட பிரசங்கமே நிறைய பேருக்கு பண்ண தெரியுது இல்லை. நான் ஒரு சகோதரனை அனுப்புவது உண்டு. அவர் எல்லா சர்ச்சிலையும் என்ன பேசுவார்னா, என்ன பிரசங்கம் பண்ணுவார்னா, அனனியா சப்ரால தவிர வேற எந்த பிரசங்கம்ங்க. அவர் என்கிட்டயே சொல்லுவார், இன்னைக்கு சரியான அடி அடிச்சான் பிரதர், அனனியா சப்ரா சோத்திரம். ஏன்னா அவ்வளோதான் சரக்கு. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கும்போது புதுசா பேசுவார் ஆண்டவர் நம்மளோட, புதுசா நம்மளோட வெளிப்படுவார். வேத வசனத்தை நேசிங்க, வேத வசனத்தை கடைப்பிடிங்க. என்னுடைய ஊழியத்தில் பல வருஷங்கள் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். வேத வசனம் தான் எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை. என் ஊழிய வெற்றிகரமாக நடத்துறதுக்கு காரணம், என் மனைவியையும் என்னையும் நடத்துவதற்கு காரணம் இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா. அது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும், அது உனக்கு விடுதலை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும், அதுக்கு நன்மையை கொடுக்கும், உனக்கு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வசனத்தின்படி வாழ பழகுங்க. வசனத்தின்படி, அதான் சாட்சியின் வசனம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச கேடகம் நமக்கு தேவை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாச கேடகம். ஆமென். பொல்லாதனையும் அக்கினி ஆஸ்திரங்கள், நாம் போடுற சோதனைகள், அதெல்லாம் தப்பிக்கணும்னா உனக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் விசுவாச கேடகம். விசுவாச கேடம் என்பது விசுவாச வார்த்தைக்குரியது. விசுவாச அறிக்கை, விசுவாச வார்த்தை, அதுவும் வேத வசனம் தான். அதே சமயத்தில் இயேசு என்ற நாமம். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு நாமத்தை சொல்றவங்க இருக்கு. ஐயா இது எடுத்தாலும் பிசாசு, தலைவலிச்சா பிசாசு, வயிற்றுவலி வச்சா பிசாசு. ஏதோ ஒரு போராட்டம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்துருச்சுன்னா இவங்க சண்டை போட்டிருப்பாங்க, சாப்பாடுக்கு சண்டை போடுவாங்க. இருக்குது, பிசாசு கிரியை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அவனையே பிளேம் பண்ணுறது தப்பு. அவன் உள்ளே வந்துடுறான். அதனால் என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் தங்கிட்டு போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாச கேடகம் உனக்கு தேவை. அதைத்தான் நீ போர் செய்ய வேண்டும், அதிலே தான் நீ யுத்தம் செய்ய வேண்டும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது அந்த விசுவாச கேடகத்துல தான். ஒரு பக்கம் விசுவாச வார்த்தைகளை நீ பேசு, வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசு. அவிசுவாச வார்த்தைகளை பேசாத. ஆண்டவர் என்னை நடத்துவா, இந்த 40 நாளுக்கு பிறகு என் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பா, விடுதலையை கொடுப்பா, நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவே. உனக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்தை நீ வீழ்த்துவாய். கோலியாத் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜெயண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஜெயண்ட்டை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ற பசங்க யார்களும் உண்டு. எப்பொழுதும் ஜெயண்ட்டை பத்தி ஒருத்தர் பேசுவார், ஒரு ஊழியக்காரர். எல்லா சபையிலையும் ஜெயண்ட் தான். அல்லேலூயா. அதுவும் ஒரு விசுவாசம் தான். அவருக்கான ஜெயண்ட்டை பத்தி வேற எதுவுமே தெரியாது. ஒரு முக்கியம் என்னன்னா, ஜெயண்ட் விழுந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது ஜெயண்ட் விழுந்துச்சு. இன்னைக்கு இந்த நாட்களில் போராடி கொண்டிருக்கிற எல்லா ஜெயண்ட்டுகளும் விழப்போகிறது. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசு, இயேசுவின் நாமத்தை பேசு, இயேசுவின் நாமத்தை பேசு. கோலியாத்தை பார்த்து ஹல்லேலூயா தாவீது சொன்னார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேடகத்தோடு வருகிறா, ஈட்டியோடு வருகிறா, நானோ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறா. இன்றைக்கு யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறா. இன்றைக்கு உன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறா. இன்றைக்கு ஃபைனான்ஸ் என்ற ஜெயண்ட் இருக்குதா? உன் குடும்பத்தில் அவிசுவாசம் என்ன ஜெயண்ட் இருக்குதா? பிசாஸ் என்ற ஜெயண்ட் இருக்குதா? மாந்திரிக என்ற ஜெயண்ட் இருக்குதா? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லு, அந்த ஜெயண்ட்டுகள் விழுந்து போகும்படி செய்வா. இந்த நாட்களில் இருக்கிற பெரிய பெரிய ஜெயண்ட்டுகள் விழும்படி செய்வா.
அல்லேலூயா, அல்லேலூயா. பர்வதங்கள்லாம் விழுந்து போகும். அல்லேலூயா. சொர்பாபேலுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே 2 காரியங்களை அதில் நான் பேச விரும்புகிறேன். லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், அவை ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நமக்கு தேவையான அதிகாரம் டுனாமிஸ் அதிகாரம். டுனாமிஸ் என்பது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். தேவனுடைய அதிகாரம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நமக்கு அதிகாரம் இல்லை. உனக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாமத்தை சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருப்பான். அந்த டுனாமிஸ் பவரை நீ பெற்றுக்கொள்ளணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை நமக்கு தருகிறார். வல்லமை பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். அந்த வல்லமைகளை நிர்மலமாக்குகிற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். அந்த டுனாமிஸ் பவர். அந்த டுனாமிஸ் பவர், பரிசுத்த ஆவியின் 9 வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த நாமத்தை நம்ம முத்திரையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறார், ரட்சிக்கப்பட்டா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும் தான், உண்மைதான். ஆனா அந்த ரட்சிப்பை எப்படி நீ காத்துக்கொள்ளுவ? ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ளுவ? பேசலாம், வசனத்துல பேசலாம். நிறைய பேருக்கு அது இடரலாயிடுறாங்களே. வல்லமை வேண்டும், அல்லேலூயா. அபிஷேகம் வேண்டும், அல்லேலூயா. கிருபைகள் வேண்டும், அல்லேலூயா. ஞானம் வேண்டும், அல்லேலூயா. போதிக்கிற கிருபைகள் வேண்டும், வல்லமை வேண்டும். வளரணும், வல்லமையினால் நிரப்பப்படணும். ஆண்டவருக்காக அக்கினியாக நீ மாற வேண்டும். அந்த டுனாமிஸ் பவர் உனக்குள்ள இருந்தா நீ சத்துருவை எளிதாய் ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. அதுல முக்கியமான ஒரு வரம் ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்துல ஆவியின் வரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த வரம் இருந்துச்சுன்னா ஈஸியா சத்துருவை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. போராட்டங்கள் எல்லாம் ஈஸியா நீ ஜெயிக்கலாம். எல்லாம் வெளிரங்கமாக்கப்படும். அந்த வல்லமை வெளிரங்கமாக்கப்படும். உன் கண்கள் ஆச்சரியமானதை பார்க்கும். ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கும். பரலோகத்தை பார்க்கும். சத்துரு கிரியைகளை அடையாளம் கட்டு காட்டும். அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் மிகவும் சிறந்த ஒரு வரம், சிறந்த வரம். அநேகர் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறவங்க உண்டு. விசுவாசி போல வந்து நடிக்கிறவங்க உண்டு. நிறைய பேர் சொல்லுவேன் நான், புறா போல வந்து நிறைய மாறுறவங்களும் உண்டு. அப்ப நமக்கு தேவை ஆவியின் பகுத்தறியும் வரம். வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும். செய்வனை மந்திரியங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். மறைஞ்சிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த வல்லமை நமக்குள் காணப்படும் போது சத்துரு பயப்படுவான், சத்துரு நடுங்குவான், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும், செயல்படுத்தப்படும். அதை எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமை, அதை எதிர்த்து நிற்கிற ஒரு அதிகாரம். ஆவியிலே பவுல் மந்திரவாதியை நோக்கி பார்த்தான். அவனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சான். பொல்லாப்பும் மகனே, வசனத்தை புரட்டுற நீ குருடனாவாய். அந்த இடரலானவனை வெளுத்தினான். பவுல் ஆவியில நோக்கி பார்த்தான். ஆவியில நோக்கி பார்த்தான். ஒரு வேடிக்கை கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன் விழுப்புரத்தில் நான் ஊழியம் பண்ண போயிருந்தப்ப பவர் மினிஸ்ட்ரி நடத்த போயிருந்தேன். அப்போ ஒரு பையன் ஒரு சரியான ஸ்பிரிட். அவன் வந்து என்ன சொன்னான், எனக்கு ஒரு பொண்ணு நிச்சயமாயிருக்கு, அந்த டேட் ஆண்டவர் காட்டுறாரு, எங்கே நீங்கள் ஆவியில் பாருங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், எங்கேயா எனக்கு ஆவியும் தெரியல ஒன்றும் தெரியல, யார் அது பொண்ணு, நீ என்ன டேட்டு, நான் என்ன குறிக்க சொல்கிறோன்னா. அல்லேலூயா. அவன் அப்படியே போயிட்டான். ஆவியில் பார்த்தா அந்த பொண்ணு தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டான். அதை மீறியும் கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டான்.
அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவி பகுத்தறியும் வரங்கிறது உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வில் பி ஓப்பன். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக எழுப்பார். தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கிஃப்ட். அது கிஃப்ட். தீர்க்க தரிசனம் ஒரு கிஃப்ட் தான். ஆனா தீர்க்க தரிசனத்தோட ஒரு மேன்மையான கிஃப்ட். அது ஒரு தீர்க்க தரிசியா இருக்கிறவன், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்கள் இதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவை, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. கள்ள போதகர்களை நீ கண்டுபிடிக்கலாம், கள்ள போதகர்களை நீ கண்டுபிடிக்கலாம், கள்ள காரியங்களை கண்டுபிடிக்கலாம், தவறான உபதேசங்களை கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுற கிரியைகளை எல்லாம் கண்டுபிடிக்க. நீ கண்டுபிடிக்கும் போது அசுத்த ஆவிகள் நிர்மலமாக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த காரியம் மட்டுமே நான் பேசி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் உனக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நமக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இருந்தா உனக்கு ஜெயம் பெறுவ. உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம் தான் சபை. வசனத்துல ஜெயம். சத்துருவை நம்ம ஜெயிப்போம், போராட்டங்களை ஜெயிப்போம். டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு பாயிண்ட் நான் எடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தடவை கூப்பிட மாட்டார் நம்மள. ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உனக்காக பாடும் மரணங்களை சகித்தவர். அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிற மரணத்தை அவர் ஜெயமாய் விளங்கினார். இன்னைக்கு உனக்கும் அவர் ஜெயத்தை கொடுப்பார். தோல்வி விளிம்பில் இருக்கிறாயா? கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாயா? இந்த 40 நாளிலே நீ உனக்கு இருக்கிற போராட்டங்களை எல்லாம் நீ ஜெயிப்பாய். குடும்ப போராட்டங்கள், வியாதி போராட்டங்கள், ஆத்மாவில் இருக்கிற போராட்டங்கள், பிசாசு போராட்டங்கள், இருளின் போராட்டங்கள், மந்திரத்தின் போராட்டங்கள், தீய சக்திகளின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தருவார். ஆண்டவர் இன்றைக்கு அருமையாய் பேசியிருக்கிறார். வார்த்தையை கொண்டு தான் பேசினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாமிச சிந்தையை ஜெயிப்பது ரட்சணியத்தின் தலைசீரா. சத்துருவை, வலு சர்ப்பத்தை ஜெயிப்பது அவருடைய இரத்தமும் அவருடைய வசனமும், சாட்சியின் வசனமும். ஜெயிண்டை ஜெயிப்பது விசுவாச கேடகம். அடுத்தவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் ஜெயிக்கிறதுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? டுனாமிஸ் பவர். பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஆவிகளை பகுத்தறியும் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை. உங்களையும் ஒரு வல்லமைக்குரியவர்களாக, வல்லமை உள்ள சபையாக, வல்லமை உள்ள விசுவாசிகளாக, அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக நான் எழுப்ப விரும்புகிறேன். அதிகாரத்தை சிலுவையில் நான் கொடுத்துட்டேன். மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டு, பாவத்தின் மேல் அதிகாரம் கொண்டு, சாபத்தின் மேல் அதிகாரம் கொண்டு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் அதிகாரம் கொண்டு இன்றைக்கு நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அல்ல சத்துருவின் தலையை சிலுவையிலே அவர் நசுக்கி போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் அழகாக சொல்லப்படுது, crush the Satan in head and hallelujah. கிரஷ்னா இந்த மெக்சி இந்த அரைப்போமே, மிக்சியில் அரைப்போமே, அற்போல சத்துருடைய தலையை அரைச்சி மதிச்சு போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயம் எடுத்திருக்கிறாய். சபை ஜெயிக்க வேண்டும். சபைக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறா, கிருபைகளை கொடுத்திருக்கிறா, வல்லமையை கொடுத்திருக்கிறா. எல்லாரும் எழுந்திருப்போம். நான் முடிக்க போகிறேன். தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அடி வயிற்று பகுதியிலே கஷ்டப்படுகிற சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறா, விடுவிக்கிறா. அல்ல கெட்ட கனவுகள், கெட்ட கிரியைகள், பயமுறுத்தும் ஆவிகள் உன்னோடு போராடுகிறது, உன்னோடு போராடுகிறது. ஒரு குறிப்பிட்ட வலு சர்ப்பத்தின் வல்லமாய் இரவு நேரங்களிலே கனவாக போராடுகிறது. எல்லாம் எரிச்சு போடுகிறா, எரிச்சு போடுகிறா, எரிச்சு போடுகிறா. எல்லாம்
மாமிச பலவீனங்கள் உன்னை விட்டு அகன்று ஓடுகிறது. லேத்தானா மாராபலபா, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படு, உயிர்ப்பிக்கப்படு, உயிர்ப்பிக்கப்படு. கால்களிலே இருக்கும் பலவீனங்கள் நீங்கி போகிறது. பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. சபையை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறா. ஜெயத்தின் பாதையிலே நடத்துவா, வெற்றியின் பாதையிலே நடத்துவா, கிருபையின் பாதையிலே நடத்துவா, வல்லமையின் பாதையிலே நடத்துவா. அற்புதத்தை செய்வேன், அற்புதத்தை செய்வேன். சகோதரிய, கண்களிலே தேவ வல்லமை இறங்குகிறது, காது பகுதியிலே தேவ வல்லமை இறங்குகிறது. பயங்கரமான தலைவலியில கஷ்டப்படுகிற சகோதரிய, கண் மயக்க வருகிறது. ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறா, சுகமாக்குகிறா, சுகமாக்குகிறா. விடுதலை கொடுக்கிறா, விடுதலை கொடுக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், வல்லமை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி எடுப்போம், ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. வியாதி என்ற எகிப்தியனை நீ பார்க்க மாட்ட. ஹல்லேலூயா. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எகிப்தியர்களை நீ பார்க்க மாட்ட. ஹல்லேலூயா. வியாபாரத்தில் தடை செய்கிற ஒரு மனிதன் உண்டு, அந்த ஜெயிண்ட் விழுந்து போவான். உனக்கு விரோதமா இருக்கிற கோலியாத் விழுவா, விழுவா. ஒரு கல்லில கோலியாத்தை அடித்தார். ஹல்லேலூயா. உன் கையில, ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒரு அதிகாரம் கொடு. அசுவாச கேடகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, சமாதானம் இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது, தேவனுடைய வல்லமை எல்லார் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்வ. சபையில ஒரு பெரிய எழுப்புதல் பார்ப்பீங்க, சபையில ஒரு விசாலத்தை பார்ப்பீங்க, சபையில ஒரு உயிர் மீட்சியை பார்ப்பீங்க. ஓ ரீபாலா, இழந்து போனதெல்லாம் நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். I restore all the church things. Hallelujah, hallelujah. எல்லா கிருபைகளை நான் நிரக்கிறா, எல்லா வல்லமை நான் நிரக்கிறா. அக்கினி இறங்கட்டும். fire, fire. லத்து ரபா லதர பாக்கரா, லதர பாக்கரா லபல பாத்தரா. 40 நாள்ல கர்த்தருடைய கரை இறங்கி இருக்குது. எல்லார் மேல ஆண்டவருடைய கரை இறங்குது, இறங்குது, இறங்குது. இடுப்பு பகுதியில் இருக்க கட்டு, காலில் இருக்க கட்டு, கழுத்தில் இருக்க கட்டு, இடுப்புல இருக்க கட்டு, தலையில இருக்கிற கட்டு, காதுக்குள்ள இருக்கிற கிரியைகள், வாய்க்குள்ள இருக்கிற கிரியைகள், எல்லாம் காலுக்குள்ள இருக்கிற கிரியைகள் எல்லாம் விளைவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you Jesus. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரா. வெள்ள கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷலா பல 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 பா லதர பக்கர தல பைஷரபா லதர பக்கர லபல பக்கரபா. வல்லவ வல்லவ வல்லவ, டுனாமிஸ் வல்லவ, உயிர் தழுத வல்லவ. ஓரி கபர பல 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 பலவா. கட்டுகளை உடைக்கிற வல்லவ. ஓரி வரவ, வியாதியை துரத்துற வல்லவ, பிசாசுகளை துரத்துகிற வல்லவ. ஓரே பல 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 பலவா. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு ஒஷலபலபா இருக்கும்போது ஒஷபலபக்கரா நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளோ துதியினால் இணைந்திடுமே. சாலை கதவுகளோ நாள் இணைந்திடுமே. அபிஷேக குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. வர பல 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 அபிஷேக எடக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா. ரே பல 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 அல்லேலூயா அல்லேலூயா லூயா அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 நீர் என்னோடு வரபலபலபா இருக்கும் போது வரபலபலம் என்ன எல்லா தோல்வி ஜெயமாய் மாறுது. உன் தோல்வியை ஜெயமாக்குகிறா. ஓ, தடைகள் எல்லாம் உடையது, தடைகள் உடையது. போராட்டத்தில் விடுதலை. போராட பல 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 லதர பல பல லதர பக்கர பல வாக்கர பலபா பவர் 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 ரிக்கர பலபா ரிக்கர பலபா ரிக்கர பல பலபா ரிக்கர பல ஷபல வாக்கரபா லதர பக்கர பலபா 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 பவர் 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 லதர பக்கர பலபா. Fire, fire, glory, glory, glory to Jesus, glory to Jesus. Akiri, akiri aragato, akiri aragato, sotari kato. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. வெற்றி வெற்றி வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார். Glory to God. Hallelujah, hallelujah.